கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அதாவது வெறுமனே இயேசு கிறிஸ்து வந்தார், என் பாவத்தை சுமந்து கொண்டார், எனக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார், எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு கிருபை இல்லை. அந்த கிருபையை நீங்க வெளிப்பாடாக புரிந்து கொள்வது, ஆவியானவருடைய குரலை நீங்க கேட்கறது, அந்த கிருபைனா என்ன, உங்க ஆவியில நீங்க அதை புரிந்து கொள்றது. அப்படி புரிந்து கொள்ளும் போது உண்மையிலேயே கிருபையை வெளிப்பாடாக பெற்றவர்கள். நான் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் தாங்கிறத என்ன செஞ்சுக்குவாங்க, புரிந்து கொள்ளுவார்கள். ஏன் பலத்தில் இல்லை, அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் இந்த கிருபை எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னோட தகுதியின்மையை அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, தெரிந்து கொள்ளுவாங்க. தன்னோட தகுதியின்மையை தெரிந்து கொள்றது மட்டும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அறிந்து கொள்றது மட்டும் கிருபை இல்லை. அந்த கிருபையில கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த புதிய சிருஷ்டியாக நான் யாராக இருக்கிறேன். நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, புதிய சிருஷ்டியா இருக்கிறானா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய சிருஷ்டியில நான் எப்படிப்பட்ட இயல்பை பெற்றிருக்கிறேன், அந்த புதிய சிருஷ்டி யாருடைய இயல்பை பெற்றிருக்கிறது, என்னோட புதிய ஆவியில என் கூட யார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது அதுல என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தை படைத்தவர் எனக்குள் இருக்கிறார் என்றால் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறார், இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளும் போது, ஒவ்வொருவரும் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளும் போது அங்க எழுப்புதல் என்ன செய்யும், உருவாகும். இதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்தது. அந்த அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் அந்த வெளிப்பாடுகளை என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. இந்த வெளிப்பாடுகளை நமக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க தகவலாக அறிந்து கொள்ளவும் முடியும், உங்களால் ஆவியில அவருடைய குரலை கேட்டு புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த தகவலை அறிந்து கொள்றதற்கும் அவர் உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலை கொடுக்கறதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த தகவலை நீங்க அறிஞ்சிருக்கிறதுனால அது உங்க வாழ்க்கையில பயன் கொடுக்காது, அது தகவலாக தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனா அந்த வெளிப்பாடை நீங்க புரிந்து கொள்ளும் போது நீங்களா இருக்க மாட்டீங்க. அந்த உள்ள புதிய சிருஷ்டி வெளியில வெளிப்படுறதவங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் அதை தான் அவங்க செஞ்சாங்க. பிலிப்பு வந்து அப்போஸ்தலர்லாம் கிடையாது. வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5, 6, 7, 8. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். நல்லா கவனிங்க, இந்த பிலிப்புங்கிறது யாரு அப்படின்னா, அந்த பந்தி விசாரிப்புக்காக அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு மூப்பர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, அபிஷேகத்தினால நிறைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய உறவில் உள்ள ஒருவர். அவர் அப்போஸ்தலர் கிடையாது. ஆனா அங்க என்ன நடக்குது பாருங்க, மறுபடி வாசிக்கலாம் 5வது வசனத்திலிருந்து. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். எதை பிரசங்கித்தாரா, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அடுத்து, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள்.
முதல் வசனம் என்ன சொல்லுது? 5வது வசனம் கிறிஸ்துவை குறித்து என்ன செய்யறாரு? பிரசங்கித்தார். அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுது? அங்க அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகிறது. அவர் அங்க ஜெபிச்சாருன்னு போட்டிருக்குதா, பிரசங்கித்தார்னு போட்டிருக்குதா? பிரசங்கித்தார். கிறிஸ்து எங்கு முழுமையாக பிரசங்கிக்கப்படுகிறாரோ அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் அது பின்னாடி நிழல் போல போகும். நாம தேடி போக வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் அந்த விடுதலையை கொடுக்கிறதுக்கு தான் அவர் என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அந்த கிருபையை அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். 6வது வசனத்திலிருந்து பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்டவைகளை என்ன செஞ்சாங்களா? ஒரு மனதாக எல்லாரும் இணைஞ்சி ஒரு மனதா கேட்குறாங்க. விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க கேட்க என்ன வரும்? விசுவாசம் வரும். இதை அவங்க கேட்கறதுனால அந்த விசுவாசத்தை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. இந்த விசுவாசம் அவர்களுக்குள் செல்லும் போதே இங்க என்ன நடக்குது பாருங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. மறுபடியும் நான் சொல்றேன், நான் ஜெபத்தை குறைச்சி நான் மதிப்பிடலை. ஜெபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது தேவனோடு நமக்கு உள்ள உறவு. ஆனா இங்க ஜெபத்தினால அந்த அசுத்தாவிகளை அவங்க என்ன செய்யல? விரட்டல. சத்தியம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை கேட்ட மக்கள் அந்த மாத்திரத்திலேயே அந்த விடுதலை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்களா? பெற்றுக்கொள்றாங்க. அசுத்த ஆவிகள் அந்த சத்தியம் உள்ள போக போக, அந்த வெளிச்சம் உள்ள போக போக அங்க விடுதலை என்ன செய்கிறது? நடக்கிறது. அடுத்த வசனம் 8வது வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்துல என்ன உண்டாயிற்றுதா? சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படி வந்தது? அங்கு அப்போஸ்தலர்கள், அங்கு தேவ மனிதர்கள் கிருபையை குறித்த வெளிப்பாடு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த வாழ்வையும் அந்த இயல்பையும் அந்த அதிகாரத்தையும் அவங்க வெளிப்பாடா தெரிந்து கொள்ளும் போது அவங்கள சுத்தி இருக்கிற ஜனங்களிடையே என்ன உண்டாகிறது? எழுப்புதல். இங்க அப்போஸ்தலர்கள் ஜெபிச்சு எழுப்புதல் வருதா, இல்ல தான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அவங்க அறிந்து கொள்றதுனால வருதா? அறிந்து கொள்றதுனால தான் வரும். கிருபையை குறித்த வெளிப்பாடை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் போது எழுப்புதல் உண்டாகும். உங்களுக்குள்ள என்ன வல்லமை இருக்கிறது? நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்க புதிய சிருஷ்டி என்னவாக இருக்கிறது? இதை அறிந்து கொள்ளும் போது தேவ வல்லமை நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். தேவ வல்லமை வெளிப்படும் போது இயல்பாகவே அந்த இடத்துல என்ன வரும்? எழுப்புதல் வரும். தேவ வாழ்வு வெளிப்படும். அவருடைய பரிசுத்தம் வெளிப்படும், அவருடைய நீதி வெளிப்படும், அவருடைய அன்பு வெளிப்படும், அவருடைய சமாதானம் வெளிப்படும். ஒவ்வொருவரும் இந்த கனிகளை வெளிப்படுத்தும் போது நம்மளை சுத்தி இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பரலோகம் பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கும். இதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.